எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான முட்டை வெஜிடபிள் ஆம்லெட் தான் இன்னைக்கு பண்ண போறோம். இது வயசானவங்களும் சாப்பிடலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆம்லெட்டை நம்ம எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த ஆம்லெட் செய்யும் போது நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, ஒரு முள்ளங்கியை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முள்ளங்கியை நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நல்லா இதை துருவலை மட்டும் போட்டுக்கலாம். இந்த தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா இந்த மாதிரி வடிச்சிடணும். இந்த முட்டை ஆம்லேட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. பச்சை மிளகா, 2 பச்சை மிளகாவை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி நல்லா பொடியை நல்லா மெல்லிஸாக துருவிக்கிங்க. ஆம்லெட் சாப்பிட்றதுக்கே பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்க தோணும். அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னாலே நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த முள்ளங்கியோட பச்சை வாசம் போகிறதுக்கு மட்டும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போட்டுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வேணால் இஞ்சி கூட சீவி போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இஞ்சி பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே வந்து பாதி அளவுக்கு வதங்கினா போதும். ஆனால் நம்ம போட்டிருக்க முள்ளங்கி மட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணும். ஏன்னா முள்ளங்கி வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இதில் இந்த மாதிரி பட்டரில் போட்டு வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள். ஆம்லேட் வந்து நீங்கள் முள்ளங்கி போட்டிங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சொன்னால் தான் தெரியும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதில் ஆம்லேட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடாதவங்க கூட கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு முட்டை கொண்டாந்து தருவாங்களா, ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி முட்டை ஆம்லேட் பிடிச்சதை நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முட்டையெல்லாம் எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். வந்து இன்னைக்கு நான் வந்து ஆம்லேட்டுக்கு ஒரே ஒரு முள்ளங்கி எடுத்தேன். அதுக்கு 4 முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் மட்டும் முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா முட்டையை வந்து நல்லா அடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வதக்கி வச்சுருக்கோம்லே, இது கொஞ்சம் நல்லா ஆறிட்டு இப்போ எடுத்து இதை போட்டுடலாம். இல்லை சுட சுட போட வேண்டாம். சுட சுட போட்டிங்கன்னா என்ன ஆகும், திரியாக போயிடும். இதையும் நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். லேசாக கலக்குனீங்கன்னா போதும், ரொம்ப அடித்து கலக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இதிலே நீங்கள் பட்டர் கூட போடலாம், வேணும்னா பட்டர் சேர்த்துக்குங்க.
இப்போ நம்ம வீட்டில் குடமிளகாலாம் இருந்தது அப்படின்னா அந்த குடமிளகாயை கூட இதில் வச்சுக்கோங்க. லேசாக அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். லேசாக சூடாயிடும்ல, அப்போ வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஆம்லெட் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இந்த குடமிளகாயோட ஃப்ளேவர்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ண மாதிரி ஊற்றுங்க. அப்படியே ஆம்லெட் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா வதக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால எல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். இதிலே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம் இதை. இனிமேல் கரண்டி ஆம்லேட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கூட இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பரான ஆம்லேட் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்க பிடிக்காதுன்றவங்க கூட தலை தெரிச்சு ஓடுவாங்க, அதாவது முன்னாடிலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இந்த ஆம்லேட் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு முடிச்சுட்டு எடுத்து வச்சா கூட நல்லா புசு புசுன்னே இருக்கும். ஏன்னா இதில் வெண்ணெய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு ஆம்லேட்டை எப்பயும் மாதிரி செய்யாமல் இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, சின்ன பசங்களும் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஆம்லேட்டை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.